Hi, welcome to Dead Secrets. I hope you guys are doing good. எனக்கு வந்து பர்சனலாக ஃபாரெக்ஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக அரௌண்ட் 7 என்ட்ரிஸ் பக்கமாக எடுத்திருந்தேன். அதில் வந்து 4 என்ட்ரிஸ் டிபி போயிடுச்சு. ஒரே ஒரு என்ட்ரி பிரேக் ஈவன். மீதி 2 என்ட்ரி வந்து லாஸ் ஆயிருச்சு. அந்த 2 லாஸஸில் வந்து ஒரு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்எல்சி டிபி. நான் ஃபோமோனால பிஃபோராகவே என்ட்ரி எடுத்துட்டேன். செட்டப் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேட் போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு ட்ரேட் வந்து இப்போ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி அவ்வளோக்கு பேச விரும்பல. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக சூப்பராக போயிட்டு இருக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஆல்சோ டூயிங் குட். ஏன்னா வந்து அந்த Q3 Q4ன்னு சொல்லுவாங்க. ட்ரேடர்ஸாக இருக்கிறீங்கன்னா இந்த Q3 அண்ட் Q4 Q3 அண்ட் Q4 ஆஃப் அ இயர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஜெம்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரைஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து டிபி ரீச் ஆகும். இன் கேஸ் ஒரு செட்டப் பிடிக்கிறீங்கன்னா அந்த டிபி ரீச் ஆகிறது வந்து டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களுமே அந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு ஃபாரெக்ஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் நான் ஃபியூச்சர் அக்கௌண்ட் ஒன்று எனக்கு வந்து கிவ் அவேல கிடச்சிச்சு. அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கிவ் அவேல எனக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அதை பற்றி ஐ வில் பி மேக்கிங் ஃபர்தர் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஹாரபிளாக போயிட்டுருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஒரு வீடியோ போடுவேன். ஈவன் தோ அதில் நிறைய லாஸ் பண்ணியிருந்தாலுமே ஐ வில் பி மேக்கிங் ஒன் வீடியோ செப்பரேட்லி ஃபார் ஃபியூச்சர்ஸ். அந்த 1 மந்த் வந்து நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன், அந்த ட்ரேட்ஸ்லாம் எனக்கு என்ன ஆச்சு, ஏன் லாஸ் ஆச்சு, அந்த மாதிரி. அண்ட் தென் அந்த டிபி போயிருந்தாலுமே ஐ வில் பி ரிவ்யூங் தட் நான் எதனால அந்த என்ட்ரி எடுத்தேன், அந்த ட்ரேட் வந்து எப்படி போச்சு, அந்த மாதிரி செப்பரேட் வீடியோ ஃபியூச்சர்ஸ்க்கு வந்துடும். இப்போ வந்து அந்த ஃபாரெக்ஸ்க்கு நான் ஒரு ஒரு அக்கௌண்ட்டில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். ஆஸ் யூ ஆல் கைஸ் நோ தட். நிறைய பேருக்கு வந்து தெரியும். என்னோட அக்கௌண்ட் நீங்கள் முதலேருந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தட் இந்த யூடியூப் ஆரம்பிச்சும் போது நான் ஒரு ஃபண்ட் அக்கௌண்ட் வாங்கி அந்த ஃபண்ட் அக்கௌண்ட்டில் வந்து எடுக்கிற எல்லா ட்ரேட்ஸுமே நான் வீக்லி ரீகேப் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்பயுமே அப்பப்போ வந்து போடுவேன். ஏதாவது என்ட்ரி எடுத்தேன்னா கண்டிப்பாக போட்டுருவேன். அந்த அக்கௌண்ட்டில் நான் ஏதாவது என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த என்ட்ரி எடுத்தேன், அந்த அக்கௌண்ட்டில் எடுத்த என்ட்ரி வந்து லாஸ் ஆயிருச்சு, அந்த மாதிரி போடுவேன். லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக வந்து நான் அதை பற்றி எந்த அப்டேட்டுமே இல்லை. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே லாஸ் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்பேன். அரௌண்ட் -5% இருந்துச்சு அக்கௌண்ட். -5%னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அரௌண்ட் ஒரு $150 பக்கமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் கொண்டு வந்துட்டேன். அதை பற்றி ஒரு 2 நாளில் வீடியோ போட்டுறேன். அதை பற்றி வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணேன், நான் எப்படி வந்து -5%லேருந்து இப்போ வந்து அக்கௌண்ட் எப்படி பிரேக் ஈவன் கொண்டு வந்தேன், அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு 2 நாளில் போடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு காலையில் ஒரு 2 என்ட்ரி எடுத்திருந்தேன் 22 அன்னைக்கு. இந்த என்ட்ரிஸ்லாம் நான் இன்னும் பிரேக் டவுன் பண்ணலை. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் கழிச்சு இதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி போட்டுட்டு இப்போ ஃபண்ட் அக்கௌண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்வேன் ஒரு 2 டேஸ் கழிச்சு. இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு 2 என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அந்த 2 என்ட்ரியை வச்சு தான் நான் வந்து ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஹவ் ஐ ஷிஃப்ட் மை பயாஸ். பயாஸை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். ஏன்னா நரேட்டிவ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சில நேரம் வந்து மாற்ற முடியாது, நம்ம மைண்ட் செட்டை மாற்ற முடியாது. இன்னைக்கு காலையிலுமே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நான் செல் சைடு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த செல் சைடு பார்த்து எனக்கு வந்து ஒரு $23 பக்கமாக லாஸ் ஆயிருச்சு. என் பயாஸ் ஃபுல்லாகவே பீரிஷாக தான் இருந்துச்சு. நான் செல் சைடு மட்டும் தான் பார்க்கணுன்ற மாதிரி இருந்தேன். ஸோ கொஞ்சம் லாஸ் ஆனதுக்கப்புறம் அது டப்புன்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறான், எதனால வந்து லாஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கிளியராக வந்து பைஸ்க்கு இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் என் பயாஸ் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி பைஸில் வந்து எனக்கு ஒரு என்ட்ரி கிடச்ச உடனே ஒரு ஒரு இந்த என்ட்ரி லாஸ் ஆகி ஒரு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு பைஸுக்கு ஒரு என்ட்ரி எடுத்தேன். அந்த என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1:3 கேப்சர் பண்ணேன். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஒரு பார்ஷியல் வந்து நடுவில் புக் பண்ணேன். ஸோ அதனால $75 வரல, $62 வந்து எனக்கு க்ளோஸ் ஆயிருச்சு. இல்லைனா $75 1:3 ஃபுல்லாக வர வேண்டியது. ஸோ பார்ஷியல்ஸ் புக் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இந்த 2 ட்ரேடை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து அஃப்கோர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோவும் எடுத்துக்கலாம் நீங்கள். இல்லைனா எப்படி வந்து அந்த பயாஸ் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது, என்னை கேட்டிங்கன்னா நரேட்டிவ் இஸ் கிரேட்டர் தென் பயாஸ்னு சொல்லுவேன். ஏன்னா நரேட்டிவ் அங்கே அப்போதைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா ஓரளவுக்கு கிளியராக வந்து பயாஸை தாண்டி யூ கேன் மேக் அன் என்ட்ரி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ முக்கியமாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியை பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஃபுல்லாகவே என் பயாஸ் வந்து பீரிஷாக இருந்துச்சு. ஸோ பீரிஷாக இருந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பிளான் படி தான் நான் பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே வந்து பயாஸ் இஸ் கைண்ட் ஆஃப் நாட் கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் பயாஸ் வந்து பீரிஷாக நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த எஃப்இஜியே வந்து இந்த ஃப்ரைடே கேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. மண்டே கேண்டில் தான் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மண்டே கேண்டில் வந்து நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன்னா,
அந்த ஐஎஃப்இஜியில் டேப் பண்ணிவிட்டு இந்த லோவர் ப்ரைஸஸ் இந்த கேண்டிலோட லோஸ் வரைக்கும் போவான் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன். என்னோட ஃபைனல் டிஓஎல் வந்து இந்த கேண்டிலோட லோஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வி ஹேவ் திஸ் ஓபி. ஸோ இந்த 4Rல இந்த ஓபியிலேருந்து இப்படி செல் ஆயிடுவான். ஐஆர்எல் டு யூஆர்எல் வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரைஸஸ் இன் பியரிஷ் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால வந்து இந்த ஓபியிலேருந்து ஐம் லுக்கிங் ஃபார் செல்ஸ். ஸோ 5 மினிட்ஸில் டேரெக்டாக வந்து இந்த 4R ஓபி தொட்டுட்டு ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்தோடனே 3 AM ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே க்ளோசர் வச்சோடனே இந்த கேண்டில் க்ளோசர் வச்சிருப்பாதுங்க. இந்த அப் க்ளோஸ் கேண்டில் கீழே இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் பிரிண்ட் பண்ணுச்சு. ஸோ கையோட என்ட்ரி போட்டிருந்தேன். ஸ்டாப்லஸ் எபோவ் தி சைஸ் வச்சுருந்தேன். பட் கிளியராக வந்து என்னோட எஸ்எல் வந்து டக்குன்னு போய் ரீச் ஆயிடுச்சு. ஸோ என்னோட பயாஸ் பீரிஸாக இருந்தாலும் ஸோ நரேட்டிவ் அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லை. எனக்கு தெரியும் அந்த ஃபஸ்ட் என்ட்ரியில் வந்து எடுக்கும்போது நரேட்டிவ் அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லை. ஸோ பயாஸ் பீரிஸாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். ஸோ அண்ட் தென் இந்த எஸ்எல் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து 3 AM PO3 எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 AM ஓப்பன் ஹை லோ க்ளோஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஓப்பன் லோ ஹை க்ளோஸாக மாறிருந்துச்சு. சரி ஏன் வந்து ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி ஓகே வேறு ஏதாவது என்ட்ரிஸ் கிடச்சா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பயாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேட் அன் அனதர் என்ட்ரி. ஸோ அந்த என்ட்ரியில் தான் வந்து 1:3 கேப்சர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்ட்ரியோட எக்ஸிக்யூஷன் காமிச்சிடறேன். இதுதான் அந்த என்ட்ரியோட எக்ஸிக்யூஷன். ஸோ பயாஸ் பீரிஸாக இருந்ததுனால நான் வந்து பீரிஸாக என்ட்ரி போட்டிருந்தேன். பட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் புல்லிஷ். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து மாற்றிட்டேன். பயாஸை வந்து மேனேஜ் பண்ணல நான். ஸோ கிளியராக வந்து இந்த ட்ரேட் வந்து எனக்கு ஒரு $62 ப்ராஃபிட். ஒரு 1:2ல வந்து பார்சல்ஸ் பண்ணேன், இல்லைனா $75 வந்திருக்கும். ஸோ இதில் வந்து டிஎக்ஸ்ஒயிலிருந்தே வந்துடுவோம். டிஎக்ஸ்ஒய் வந்து டெக்ஸி வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ரொம்ப க்ளீனானா இந்த ப்ரீவியஸ் டே ஹைஸை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு இட் இஸ் பிரிண்டிங் லோவர் ப்ரைஸஸ். ஸோ இந்த எஃப்இஜி வரான்னு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இட் இஸ் கைண்ட் ஆஃப் மேசிவ் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்க அப்படியே ஃபுல்லாலாம் பைஸ் ஆகாது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இட் வென்ட் டு ஹையர் ப்ரைஸஸ். இட் நீட் டு பிரிண்ட் ஹையர் ப்ரைஸஸ். ஸோ அதனால் வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை ஏன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு தான் ப்ரீவியஸ் டே ஹைஸுமே ஸ்வீப் பண்ணிருந்துச்சு. டிஎக்ஸ்ஒய் டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்வீப் பண்ணிவிட்டு இட் இஸ் புஷிங் லோவர் ப்ரைஸஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 ஹவர்லையுமே க்ளீனாக இருந்துச்சு. இந்த லோஸ் தான் எனக்கு வந்து டார்கெட்டாக இருந்துச்சு. சரி அது வரைக்கும் செல்ஸ் ஆயிடுவான். ஏன்னா இது வந்து திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ அந்த லோஸ் வரைக்கும் செல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ 4 ஹவர்லையுமே சேம். இங்கே தெர் இஸ் நோ சப்போர்ட் டு புஷ் ப்ரைஸ் ஹையர். ஸோ அதனால் ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணி இந்த லோஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஸோ டிஎக்ஸ்ஒயில் செல்ஸ் அப்படின்னா யூரோஎஸ்டியில் பைஸ் பார்க்கணும். ஸோ ஏன் அப்போ போன ட்ரேட் வந்து செல் பார்த்ததுக்கான காரணமே வந்து டிஎக்ஸ்ஒயுமே வந்து எனக்கு எதுவும் பைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அங்கே வந்து செல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே செல்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணதுனால ஸோ யூரோஎஸ்டிலையுமே பைஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ யூரோஎஸ்டிலையுமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோஸை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு இட் இஸ் மூவிங் ஹையர் ப்ரைஸஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீக்கே பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மேசிவ் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இட் நீட் டு செல். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை ஏன் பிடிக்கக்கூடாது? இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் பைஸா. ஸோ அதனால் வந்து பயாஸ் வந்து புல்லிஷ்க்கு மாற்றிக்கிட்டேன். ஸோ டெய்லி சார்ட்டில் வந்து இந்த ஐஆர்எலுக்கு போயிட்டு அப்புறமேட்டு தான் இட் ஷுட் செல் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். என் பயாஸ் வந்து ஃபுல்லாகவே பியரிஷ்லேருந்து புல்லிஷாக மாற்றிக்கிட்டேன். ஸோ அண்ட் தென் 4 ஹவர்லையுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எல்ஆர். இந்த ஓபி நான் வந்து கன்சிடர் பண்ணல. இதை வந்து நான் வந்து லிக்விடிட்டியாக தான் கன்சிடர் பண்ணேன். ஸோ இந்த ஐஸ் வரைக்கும் நம்மளுக்கு பைஸ் தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ 1 ஹவர்லையுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைனி எஃப்இஜி இருந்துச்சு. அந்த எஃப்இஜியுமே மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். 5 மினிட்ஸ் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கிளியர். அதை பற்றி சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த லோஸ் வந்து எனக்கு ப்ரொடக்டட் லோஸ். ஓப்பன் லோ 3 AM பார்த்தீங்கன்னா ஓப்பன் லோ ஹை போக ஆரம்பிச்சிருச்சு. கிளியராக 4 AM என்ன பண்ணுச்சுன்னா இந்த 3 o'clock இருக்கிற ஒரு எஃப்இஜியில் டேக் ஆகிட்டு இட் ஷுட் பிரிண்ட் ஹையர் ப்ரைஸஸ். ஸோ எனக்கு டார்கெட் வந்து இந்த ரெட் கலர் லைன் தான் என்னோட டார்கெட். அது வரைக்குமே வந்து எனக்கு பைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிசிஷன் கேப் இருந்துச்சு. இந்த கேப் வந்து உங்களுக்கு ஜியூவில் இருக்காது. இதெல்லாம் வந்து குவார்டர்லி தியரி சம்மந்தப்பட்டு வரும். குவார்டர்லி தியரி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கேப் வந்து ஜிபிபியூஎஸ்டியில் இருக்காது. வேறஸ் இன் யூரோஎஸ்டி 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன். இந்த கேண்டில் அழகாக 4 AM கேண்டில் மேனிப்புலேஷன் நடக்கும்போது நான் என்ட்ரி போட்டேன். அரௌண்ட் இந்த லெவலில் என்னோட லிமிட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ 4 AM அழகாக ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் லோ ப்ரிசிஷன் கேப்பில் சப்போர்ட் எடுத்துட்டு இங்கே உள்ள வந்து ஒரு லிக்விடிட்டியுமே இருந்துச்சு. அந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷனில் என்னோட என்ட்ரியை பிளேஸ் பண்ணிட்டேன். 4 AM PO3 ஓப்பன் லோ
ஹை போக போக என்னோட டார்கெட்ஸ் இருந்துச்சு. ஸோ வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸில் 1:3 கேப்சர் பண்ணேன். சூப்பரான என்ட்ரி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஸ்விட்ச் யுவர் பயாஸ் ஃப்ரம் பியரிஷ் டு புல்லிஷ். நான் வந்து சும்மா ரேண்டமாக வந்து நீங்கள் பியரிஷாக பார்த்துருக்கீங்க. அந்த பியரிஷ் செட்டப் வந்து புல்லிஷாக மாறினோடனே உங்களுக்கு எஸ்எல் அடிச்சோடனே நான் வந்து போய் பைஸ் அடிங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. எல்லாமே அலைன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் பயாஸை மாற்றிட்டு மேட் அ நியூ பிளான் அதை மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதை தான் சொல்கிறேன். I hope this video is very, very informative. See you in the next video. Until then, bye from Dead Secrets.